Hi friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோல வந்து நம்ம புவியியல் 6th ஸ்டாண்டர்ட் புவியியல்ல முதல் பாடம் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் தான் வந்து பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான பாடம். நமக்கு சிலபஸ்ல ஜிகே டாபிக் எடுக்கும்போது முதல் தலைப்புல வரதே இந்த பேரண்டம் தான். ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இந்த லெசனில் வந்து இருக்குது. முடிஞ்சால் நோட் பண்ணிக்கோங்க. டைம் இருக்கிறப்ப சைட் பை சைடு வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. சரிங்களா? கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா எதை பற்றி வந்து கொடுத்துருக்காங்கன்னா பேரண்டம் பற்றி கொடுத்துருக்காங்க. சூரிய குடும்பத்தினுடைய கோள்கள், நம்ம புவியினுடைய அந்த சுழற்சி முறைகள், பருவகால மாற்றங்கள், இது பற்றி தான் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. ரொம்ப டீட்டெயிலாகவே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த லெசன் ஃபுல்லாக வந்து நீங்கள் கவர் பண்ணிடலாம். சரிங்களா? முக்கியமான பாடம், திருப்பவும் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் பேசிக்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ என்ன பேசிக்கிறாங்கன்னா அட்ரஸ் வந்து நம்ம சொல்லும்போது ஊர் சொல்லுவோம், ஃபஸ்ட்டு தெரு சொல்லுவோம், ஊர் சொல்லுவோம், மாவட்டம் சொல்லுவோம், அடுத்து நாடு சொல்லுவோம். ஸோ அடுத்து டீச்சர் கேட்குறாங்க நம்ம நாடு எங்கே இருக்குன்னா ஆசிய கண்டத்தில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆசிய கண்டத்தை பற்றி இதே மாதிரி வந்து நம்ம புவியில் எத்தனை கண்டங்கள் இருக்குது, ஸோ நம்ம வாழ்கிறது எது அப்படின்னு சொல்லிட்டு புவிக்கு வந்துடுறாங்க. சரிங்களா? அப்போ அந்த ஸ்டூடெண்ட் வந்து கேட்குறாங்க புவினா என்ன அப்படின்னு. ஸோ அதிலிருந்து டீச்சர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து பாயிண்ட் இருக்குது, நம்மளும் பார்க்கலாம். புவியானது சூரிய குடும்பத்தினுடைய 3வது கோளாகும். புவி வந்து சூரிய குடும்பத்தினுடைய 3வது கோள், நாம் வாழும் புவி. சரிங்களா? சூரிய குடும்பம் என்பது விண்மீன் திரள் மண்டலத்தில் உள்ளது. சூரிய குடும்பம் எங்கே இருக்குன்னா விண்மீன் திரள் மண்டலத்தில் இருக்கு. சரிங்களா? புவி வந்து பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்தில் இருக்கு. சூரியன் விண்மீன் திரள் மண்டலத்தில் உள்ளது, புவி வந்து பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்தில் இருக்கு. சரிங்களா? பேரண்டத்தில் மில்லியன் கணக்கான விண்மீன் திரள்கள் மண்டலங்கள் வந்து இருக்கு. ஸோ இந்த விண்மீன் திரள் மண்டலத்தில் இருக்கிறது தான் சூரிய குடும்பம். சூரிய குடும்பம் மாதிரியே ஏராளமான மில்லியன் கணக்கான இந்த விண்மீன் திரள்கள் வந்து இருக்கு அப்படின்றதான் வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பெருவெடிப்பு வாங்க. ஸோ பெருவெடிப்பு, பிக் பேங். பெருவெடிப்பு என்பது, அதாவது என்ன கொஸ்டின் கேட்டிருப்பாங்கன்னா எப்படி வந்து இந்த சூரிய குடும்பம் மற்ற அந்த விண்மீன் திரள் இதெல்லாம் வந்து உருவாச்சு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்குரிய பதில் தான் அது. பெருவெடிப்பு என்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டதன் காரணமாய் எண்ணிலடங்கா விண்மீன்களும் வான் பொருட்களும் வந்து தோன்றியது. இவை அனைத்தையும் பொதுவாக பேரண்டம் என அழைத்தனர். இதனை பிரபஞ்சம், காஸ்மோஸ் என்றும் வந்து குறிப்பிடுகின்றனர். பேரண்டத்தை வந்து பிரபஞ்சம் எனவும் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம பார்க்குற இந்த விண்மீன்கள் எல்லாமே வந்து தொலைவில் இருக்கிறனால நமக்கு சிறியதாக தெரியுது, ஆனால் அதனுடைய அளவு வந்து பெரியது. ஸோ இதில் என்ன அப்படின்னா பெருவெடிப்புனால தான் வந்து ஒவ்வொரு விண்மீன்களும் வான் பொருட்களும் வந்து தோன்றியது. பேரண்டத்திற்குரிய மற்றொரு பெயர் வந்து பிரபஞ்சம். பேரண்டம், யூனிவர்ஸ், பிரபஞ்சம், காஸ்மாஸ். சரிங்களா? உங்களுக்கு தெரியுமா வாக்ஸ்? பேரண்டத்தை பற்றின படிப்பிற்கு பிரபஞ்சவியல், அதாவது காஸ்மாலஜி என்று பெயர். இதில் காஸ்மாஸ் என்பது கிரேக்க சொல்லாகும். சரிங்களா? பேரண்டத்தை பற்றின படிப்பிற்கு வந்து பிரபஞ்சவியல் என்று பெயர், அதாவது காஸ்மாலஜி. காஸ்மாஸ் அப்படின்னாலே வந்து ஒரு கிரேக்க சொல். அடுத்தது பேரண்டம். பேரண்டம் என்பது மிக பரந்த விண்வெளி. இதில் சுமார் 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட பெருவெடிப்பின் காரணமாக பேரண்டம் உருவானதாக பல வானியல் அறிஞர்கள் வந்து கூறுறாங்க. இந்த பேரண்டமானது பில்லியன் கணக்கான விண்மீன் திரள் மண்டலங்கள், விண்மீன்கள், கோள்கள், வால் நட்சத்திரங்கள், சிறுகோள்கள், விண்கற்கள் மற்றும் துணைக்கோள்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியுள்ளது. ஒரு பேரண்டம் என்பது பில்லியன் கணக்கான விண்மீன் திரள் மண்டலங்கள், விண்மீன்கள், கோள்கள், வால் நட்சத்திரங்கள், சிறுகோள்கள், விண்கற்கள், துணைக்கோள்கள் இவற்றையெல்லாம் உள்ளடக்கியது. சரிங்களா? ஸோ இவை அதாவது குழுவாக வந்து ஒன்றிணைந்து தொலைவில் வந்து காணப்படும். இவைகள் வான் பொருட்கள் என்று வந்து அழைக்கப்படுது. சரிங்களா? வான் பொருட்களுக்கு இடையேயான தூரத்தை அளவிடும் அலகிற்கு வந்து ஒளியாண்டு என்று பெயர். இப்போ வான் பொருட்கள் நம்ம பார்த்தது துணைக்கோள்கள், சிறுகோள்கள், விண்மீன்கள், ஸோ அதெல்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் வந்து வான் பொருட்கள். ஒவ்வொரு வான் பொருட்களுக்கும் இடையே உள்ள அந்த தூரத்தை அளவிடுவதற்கு பயன்படும் அலகு எதுனா ஒரு ஒளியாண்டு. ஸோ இது வந்து முக்கியம். சரிங்களா? ஒளியாண்டு என்பது வான் பொருட்களுக்கு இடையில் உள்ள தூரத்தை அளக்க உதவுது.
அடுத்தது விண்மீன் திரள் மண்டலம். விண்மீன் திரள் மண்டலம் என்பது ஈர்ப்பு விசையால் ஒன்றாக பிணைக்கப்பட்டு இருக்கும் நட்சத்திரங்களின் தொகுப்பாகும். சரிங்களா? ஸோ விண்மீன் திரள் மண்டலத்தில் தான் நம்ம சூரிய குடும்பம் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இந்த விண்மீன் திரள் மண்டலம் வந்து ஈர்ப்பு விசை காரணமாக ஒன்றாக பிணைக்கப்பட்டு இருக்கும் நட்சத்திரங்களின் தொகுப்பு. வான்வெளியில் விண்மீன் திரள் மண்டலங்கள் சிதறியும் குழுவாகவும் காணப்படுகின்றன. பெருவெடிப்பு நிகழ்விற்கு பிறகு சுமார் 5 பில்லியன் வருடங்களுக்கு பின் பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் உருவானது. ஃபஸ்ட்டு உருவானது விண்மீன் திரள் மண்டலம். அதிலிருந்து தான் பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் வந்து உருவாயிருக்கு. சரிங்களா? நமது சூரிய குடும்பம் பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்தில் காணப்படுது. சரிங்களா? ஸோ இதில் ஆண்ட்ரோமெடா விண்மீன் திரள் மண்டலம் மற்றும் மெகலனிக் கிளவுட்ஸ் விண்மீன் திரள் மண்டலம் ஆகியன புவிக்கு அருகில் காணப்படும் விண்மீன் திரள் மண்டலங்கள் ஆகும். சரிங்களா? ஸோ புவிக்கு அருகில் காணப்படும் விண்மீன் திரள் மண்டலங்கள் எதுனா ஆண்ட்ரோமெடா மெகலனிக் கிளவுட்ஸ் இது ரெண்டுமே வந்து புவிக்கு அருகில் காணப்படும் விண்மீன் திரள் மண்டலங்கள். அடுத்தது ஓர் ஒளியாண்டு என்பது ஒளி ஓர் ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவாகும். ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ஆகும். ஆனால் ஒளியானது இந்த ஒளியானது வினாடிக்கு 330 மீட்டர் என்ற வேகத்தில் வந்து பயணிக்குது. சரிங்களா? ஸோ ஒளி லைட்டோட திசைவேகம் வந்து 3 லட்சம் கிலோமீட்டர் வினாடிக்கு. ஆனால் ஒளியினுடைய அந்த திசைவேகம் வினாடிக்கு வந்து 330 மீட்டர். அடுத்ததாக பேரண்டத்தின் படிநிலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தது வரையும் பேரண்டம் பார்த்தோம். பேரண்டத்திலிருந்து விண்மீன் திரள் மண்டலம், ஸோ விண்மீன் திரள் மண்டலத்திலிருந்து சூரிய குடும்பம், சூரிய குடும்பத்திலிருந்து துணை கோள்கள்லேருந்து துணைக்கோள்கள். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சூரிய குடும்பம். இதுவரை இருக்க லைன்ஸ்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம பார்க்கலாம் சூரிய குடும்பம். சோலார் சிஸ்டம். சோலார் என்ற சொல்லானது சூரிய கடவுள் என பொருள்படும் சோல் சோல் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. சோலார் சிஸ்டத்தில் சோலார் என்ற சொல்லானது லத்தீன் வார்த்தையில் இருந்து பெறப்பட்டது. இதனுடைய பொருள் சூரிய கடவுள். சூரிய குடும்பம் சுமார் 4.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு உருவானதாக நம்பப்படுது. சூரியனானது 8 கோள்கள், குறுங்கோள்கள், துணைக்கோள்கள், வால் நட்சத்திரங்கள், சிறுகோள்கள் மற்றும் விண்கற்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியது தான் இந்த சூரிய குடும்பம். சரிங்களா? ஸோ இது ஈர்ப்பு விசையால் பிணைக்கப்பட்ட ஓர் அமைப்பாகும். ஸோ சூரியனை சுற்றி கோள்கள் வந்து வரும் நீள்வட்ட பாதையில். அதுக்குரிய ரீசன் என்னன்னா ஈர்ப்பு விசை. சரிங்களா? சூரிய குடும்பத்தில் 8 கோள்கள் இருக்குது, அதுக்கான துணைக்கோள்கள் இருக்குது, குறுங்கோள்கள் இருக்குது, வால் நட்சத்திரங்கள் இருக்குது, சிறுகோள்கள், விண்கற்கள் எல்லாமே வந்து சூரிய குடும்பத்தில் காணப்படுது. அடுத்ததான் இதில் மெயின் வந்து சூரியன் தான். ஸோ சூரியன் பற்றி கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். சூரிய குடும்பத்தின் மையத்தில் சூரியன் அமைந்துள்ளது. ஒரு குடும்பம்னா மையத்தில் லீடர் இருப்பாங்க, ஸோ தலைவர் இருப்பாங்க. ஸோ சூரிய குடும்பத்தோட தலைவர் வந்து சூரியன் தான், அது சென்ட்ரலில் இருக்குது. சரிங்களா? சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து வான் பொருட்களும் சூரியனை சுற்றி வருகின்றன. இந்த அனைத்து வான் பொருள் அப்படின்னாலே இதில் கோள், துணைக்கோள், குறுங்கோள் எல்லாமே வந்துடும், விண்கற்கள் எல்லாமே வந்துடும். சரிங்களா? சூரியனை வந்து சுற்றி வருது ஈர்ப்பு விசை காரணமாக. சூரியன் சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் 99.8% வந்து இருக்குது. சரிங்களா? சூரிய குடும்பத்தில் மெயினான சூரியனை வந்து 99.8% வந்து இருக்குது. சூரியன் வந்து ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் போன்ற வெப்பமான வாயுக்களால் ஆனது. சூரியனில் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்கள் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் ஹீட்டாக இருக்குது. சரிங்களா? ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம். சூரியன் தானே ஒளியை உமிழக்கூடிய தன்மை பெற்றது. சூரியன் வந்து தானே ஒளியை உமிழக்கூடிய தன்மை பெற்றது. சூரியன் ஒரு விண்மீனாகும். சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை 6000 டிகிரி செல்சியஸ். சூரிய குடும்பத்தின் அனைத்து கோள்களும் வெப்பத்தையும் ஒளியையும் சூரியன் வந்து அதிகரிக்கிறது. சூரியன் வந்து கொடுக்குது. சூரிய குடும்பம் தான் வந்து ஒரு லீடர் வச்சுக்கோங்க, ஒரு தலைவர் அப்படின்னு வச்சுக்கோங்க.
ஸோ அவங்கள சுற்றி இருக்க கோள்கள், துணைக்கோள்கள், விண்கற்கள் எல்லாத்தையுமே பாதுகாப்பது, அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுப்பது சூரியனோட வேலை தான். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அனைத்து கோள்களுக்கும் தேவையான வெப்பத்தையும் ஒளியையும் சூரியன் வந்து அளிக்குது. சூரிய ஒளி புவியின் மேற்பரப்பை வந்தடைய சுமார் 8.3 நிமிடங்கள் வந்து ஆகிறது. இப்போ சூரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன் வந்து மையத்தில் இருக்குது சரிங்களா. சூரியனை சுற்றி மற்ற வான்பொருட்கள் ஈர்ப்பு விசையால் வந்து சுற்றிட்டு வருது. இந்த சூரியன் வந்து 99.8% இருக்குது. பேலன்ஸ் வந்து 0.2%னா மற்ற வான்பொருட்கள் வந்து இருக்குது சரிங்களா. சூரியனில் எந்தெந்த வாயுக்கள் வந்து இருக்குன்னா ஹைட்ரஜன், ஹீலியம். ஸோ ஹைட்டில் இருக்குது சூரியன், ஸோ ஹைட்ரஜன் எடுத்துக்கோங்க. ஹீட்டாக இருக்குது சூரியன், ஸோ ஹீலியம் சரிங்களா. ஸோ ஹீட்டாக இருக்குது ஹீலியம், ஹைட்டில் இருக்குது ஹைட்ரஜன். புரியுதுங்களா. அந்த ரெண்டு வாயுமே வந்து நம்மளுக்கு வெப்பமான வாயுக்கள். இது சூரியனில் இருக்குது சரிங்களா. சூரியன் வந்து அதுவே வந்து ஒளியை வந்து உமிழும். சூரியனை சுற்றி இருக்கும் மற்ற வான்பொருட்கள் எல்லாத்துக்குமே வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் கொடுப்பது வந்து சூரியன் தான் சரிங்களா. சூரிய ஒளி வந்து நம்ம புவியை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் என்னன்னா 8.3 நிமிடம். சூரியன் எட்டாத தூரத்தில் இருக்குது. ஸோ அப்போ 8 சம்திங் ஆன்சர் வரும் அப்படின்னு வந்து போட்டுருங்க சரிங்களா. 8.3 நிமிடம். உங்களுக்கு தெரியுமா பாக்ஸு? கற்பனை செய்து பார்க்கும் சூரியன் வந்து 1.3 மில்லியன் புவிகளை தனக்குள்ளே அடக்கக்கூடிய வகையில் மிக பெரியதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பாயிண்ட் வந்து 1.3 மில்லியன் புவிகளை வந்து தனக்குள்ளே அடக்கக்கூடிய அளவு தான் வந்து சூரியன். கோள்கள் அடுத்தது சூரியன் பார்த்துட்டோம். ஸோ அடுத்து கோள்கள் பற்றி பார்க்க போகிறோம். பிளானட்ஸ். கோள் என்றால் சுற்றி வருபவர் என்பது பொருள். சூரிய குடும்பத்தில் 8 கோள்கள் வந்து இருக்குது. என்னென்னா புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன். இந்த கோள்களை வந்து ஆர்டர் படி வரிசையை ஞாபகத்தில் வச்சுக்கிறது ஷார்ட்கட் வந்து புக்கிலே இருக்குது. ஸோ அது வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ வரிசைப்படுத்தி படிச்சுக்கோங்க. புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன். வெள்ளி மற்றும் யுரேனஸ் கோள்களை தவிர பிற கோள்கள் அனைத்தும் சூரியனை எதிர்கடிகார சுற்றில் வந்து சுற்றி வருது. இதுதான் வந்து முக்கியம் சரிங்களா. ஸோ வெள்ளியிலையுமே வந்து வெள்ளி கோள்லையுமே யுரேனஸ் கோள்லையுமே வந்து 2 கோள்களுமே வந்து எதிர்கடிகார சுற்றில் தான் வந்து சூரியனை வந்து சுற்றிட்டு வருது. மீதி எல்லாமே வந்து கடிகார சுற்றில் வந்து சுற்றிட்டு வருது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கோள்கள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சூரிய குடும்பத்தில் சூரியன் பற்றி பார்த்தாச்சு. அடுத்து 8 கோள்கள் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ கோள்கள்னு எடுத்துட்டாலே பிளானட்ஸு. இந்த கோள் என்றால் சுற்றி வருபவர் என்று பொருள். கோள் என்றால் சுற்றி வருபவர் என்று பொருள். சூரிய குடும்பத்தில் 8 கோள்கள் வந்து இருக்குது. என்னென்னா புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் என 8 கோள்கள் வந்து சூரிய குடும்பத்தில் இருக்குது சரிங்களா. இதில் வெள்ளி மற்றும் யுரேனஸ் கோள்களை தவிர பிற கோள்கள் அனைத்துமே சூரியனை வந்து எதிர்கடிகார சுற்றில், அதாவது மேற்கிலிருந்து கிழக்காக தனது அச்சில் வந்து சுற்றி வருகின்றன. இதில் புவியும் வரும் சரிங்களா. ஸோ புவியும் சேர்ந்து பிற கோள்கள், அதாவது வெள்ளி யுரேனஸை தவிர, வெள்ளி யுரேனஸ் 2 தான் வந்து கடிகார சுற்றில் சூரியனை சுற்றி வருது. மீதி இருக்க எல்லா கோள்களும் புவி உட்பட சூரியனை எதிர்கடிகார சுற்றில் வந்து சுற்றி வருது. அதாவது மேற்கிலிருந்து கிழக்காக வந்து சுற்றி வருது சரிங்களா. உங்களுக்கு தெரியுமா பாக்ஸம்? பண்டைய தமிழர்கள் சூரியன் மற்றும் பிற கோள்களை பற்றி அறிந்திருந்தனர் என்பது சங்க இலக்கியங்கள் வாயிலாக நமக்கு புலனாகுது. இதற்கு எக்ஸாம்பிளாக வந்து சிறுபானாற்று படையில் காணப்படும் வால் நிற விசும்பின் கோள்மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற பாடல் வரிகளிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து சூரிய குடும்பத்தை பற்றி சொல்கிறாங்க. ஸோ சூரிய குடும்பம், ஞாயிறு அப்படின்னா சூரியன் சரிங்களா. ஸோ சூரியனை சுற்றி கோள்கள் வந்து சுற்றி வருது. ஸோ இதுதான் இந்த சிறுபானாற்று படையில் சொல்லப்பட்டிருக்கும் கருத்து சரிங்களா. முன்னாடியே இலக்கியங்களில் எந்த செய்யுளில் இந்த சூரிய குடும்பம் பற்றி சொல்லியிருக்காங்கன்னா சிறுபானாற்று படை சரிங்களா. இது எக்ஸாம்பிள் சிறிய பிள்ளைக்கு கூட சூரியன் பற்றி தெரியும். ஸோ அப்படி கூட வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கோள்கள், ஸோ இதில் வந்து கண்டினியூஸாக பார்க்கலாம்.
கோள்கள் வந்து சூரியனை நீள்வட்ட பாதையில் வந்து சுற்றி வருது. கோள்கள் அனைத்தும் அவைகளின் பாதையை விட்டு விலகாமல் சூரியனை சுற்றி வருவதற்கு காரணம் சூரியனின் ஈர்ப்பு விசையாகும். சரிங்களா? ஸோ சூரியனை சுற்றி கோள்கள் நீள்வட்ட பாதையில் வந்து வருது. ஸோ ஏன் இது வந்து சூரியனை விட்டு விலகாமல் சூரியனை நோக்கி நீள்வட்ட பாதையிலே சுற்றுதுன்னா சூரியனினோட ஈர்ப்பு விசை காரணமாக. சூரியனுக்கு அருகில் உள்ள 4 கோள்கள் என்னென்னா புதன், வெள்ளி, புவி மற்றும் செவ்வாய். புதன், வெள்ளி, புவி மற்றும் செவ்வாய் இந்த 4 கோள்களுமே வந்து சூரியனுக்கு அருகில் உள்ளது. உட்புற கோள்கள் அல்லது புவி நிகர் கோள்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை அந்த சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கனால உட்புற கோள்கள் அல்லது புவி நிகர் கோள்கள் என அழைக்கப்படுது. இந்த கோள்கள் 4மே வந்து பாறைகளால் ஆனது. சரிங்களா? ஸோ இந்த புதன், வெள்ளி, புவி மற்றும் செவ்வாய் இந்த 4 கோள்களுமே வந்து பாறைகளால் ஆனது. இக்கோள்கள் அளவில் சிறியதாக இருக்கும். இக்கோள்களின் மேற்பரப்பில் மலைகள், எரிமலைகள், தரைக்குழிவு பள்ளங்கள் போன்றவை வந்து காணப்படுது. அடுத்ததான் சூரிய குடும்பத்தில் இருக்க கடைசி 4 கோள்கள் என்னென்னா வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன். இவை வெளிப்புற கோள்கள் அல்லது வியாழன் நிகர் கோள்கள் என அழைக்கப்படுது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது உட்புற கோள்கள் அல்லது புவி நிகர் கோள்கள். அடுத்தது இருக்கிறது வந்து வெளிப்புற கோள்கள் அல்லது வியாழன் நிகர் கோள்கள் என அழைக்கப்படுது. இக்கோள்கள் வந்து வாயுக்களால் நிரம்பி காணப்படுது. அதனால் வளிமக்கோள்கள் என அழைக்கப்படுது. செவ்வாய், வியாழன் கோள்களுக்கிடையே குறுங்கோள் மண்டலம் வந்து காணப்படுது. சரிங்களா? ஸோ இன்னொருக்கு வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ உட்புற கோள்களில் வந்து 4 வருது. என்னென்னா புதன், வெள்ளி, புவி, செவ்வாய். சரிங்களா? இது உட்புற கோள்கள் அல்லது புவி நிகர் கோள்கள். இது வந்து பாறைகளால் ஆனது. பாறைகள் அப்படின்னாலே நம்ம நிலப்பரப்பு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ புவியில் வந்து மலை இருக்குது, எரிமலைகள் வந்து இருக்குது, தரைக்குழி பள்ளங்கள், நீர் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த உட்புற கோள்கள் எல்லாத்துலேயுமே இது இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து பேலன்ஸ் இருக்க இந்த 4 கோளுமே வந்து வெளிப்புற புறக்கோள்கள் அல்லது வியாழன் நிகர் கோள்கள் என அழைக்கப்படுது. இதில் வந்து வாயுக்கள் தான் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ வாயுக்கள், காற்று தான் இருக்குது. அதனால் இது வளிமக்கோள்கள் என அழைக்கப்படுது. இதில் செவ்வாய் கோளுக்கும், அதாவது செவ்வாய்ன்றது நம்ம உட்புற கோள்களில் வரும். சரிங்களா? ஸோ செவ்வாய்க்கு அடுத்தது வந்து வியாழன் வரும். இந்த செவ்வாய் கோளுக்கும் வியாழன் கோள்களுக்கும் இடையே வந்து குறுங்கோள்கள் வந்து காணப்படுது. செவ்வாய்க்கிழமைக்கும் வியாழக்கிழமைக்கும் இடையே புதன் வந்து இருக்குது. அப்போ இடையில என்னமோ இருக்குது, அப்போ குறுங்கோள்கள் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து கேட்டிருக்காங்க, எந்த 2 கோள்களுக்கு இடையே குறுங்கோள் மண்டலம் வந்து காணப்படுதுன்னு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. எந்தனா செவ்வாய் கோளுக்கும் வியாழன் கோள்களுக்கும் இடையே வந்து இந்த குறுங்கோள் மண்டலம் வந்து காணப்படுது. சரிங்களா? கோள்களின் வரிசையை நினைவிற்கொள்ள அப்படின்னு சொல்லி சில வரி கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு ஞாபகத்தில் நான் வரிசை ஆர்டர் படி கோள் எனக்கு தெரியும்னா பரவாயில்ல, விட்டுருங்க. ஸோ தெரியாதவங்க வந்து இந்த லைன் வந்து தெரிஞ்சுக்கோங்க. புது வெள்ளம் புவியில் செலுத்தினால் விவாதம், சண்டை, யுத்தம் நெருங்காது அப்படின்றது. ஸோ அடுத்தது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது புதன் கோள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம பார்த்தது கோள்கள், காமனாக 8 கோள்கள் பற்றி பார்த்தோம். இப்போ ஒவ்வொரு கோளாக பார்க்கலாம். புதன்னா ஆங்கிலத்தில் மெர்க்குரி வரும். இதுதான் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள். சரிங்களா? சூரியனுக்கு அருகில் இருக்கும் புதன் கோள் அளவில் மற்ற கோள்களை விட மிகவும் சிறியது. மிகவும் சிறிய கோள் வந்து புதன். சரிங்களா? இக்கோளானது ரோமானிய கடவுளின் தூதுவரான மெர்க்குரியின் பெயரால் வந்து அழைக்கப்படுது. ஸோ ஆங்கிலத்தில் புதனுக்கு வந்து மெர்க்குரி. சரிங்களா? ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து புதன் கிடைச்சாலும் பொண்ணு கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்போ பொண்ணுங்க வந்து எப்பயுமே வந்து அவங்களுடைய அழகை வந்து மெருகு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எப்பயுமே மேக்கப் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆங்கில பெயர் வந்து ஞாபகத்தில் இருக்கிறது நல்லது தான். சப்போஸ் நம்மளுக்கு கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பாக கேட்கணுன்னா கேட்டுடலாம். ஏன்னா அந்த பாடம் வந்து அந்தளவுக்கு முக்கியமான பாடம். உங்களால் முடிஞ்ச அளவு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சதையும் நான் சொல்கிறேன். சரிங்களா? புதன் கிடைச்சாலும் பொண்ணு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ பொண்ணுன்னா எப்பயுமே வந்து அவங்க அழகை மெருகு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ மெர்க்குரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வந்து மெர்க்குரி அப்படின்றது வந்து ரோமானிய கடவுளினுடைய தூதுவருடைய பெயர். சரிங்களா? இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரோமானியர்கள், கிரேக்கர்கள் வந்து வருவாங்க. கிரேக்கர் வந்து ஒரே ஒரு கோளுக்கு தான் வந்து பெயர் வச்சுருப்பாங்க. இந்த ரோமானியர்கள் தான் வந்து நிறையா கோளில் வருவாங்க. சரிங்களா? பேலன்ஸ் இருக்க ஒரு 6 கோளில் அந்த ரோமானியர்கள் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ ரோமானியுடைய கடவுளுடைய தூதுவரான மெர்க்குரியின் பெயர் தான் புதன். சரிங்களா? இந்த கோளில் வந்து நீரோ வாயுக்களோ கிடையாது. இக்கோளில் வளிமண்டலம் இல்லாததால் பகல் பொழுதில் அதிக வெப்பநிலையும் இரவு நேரத்தில் கடும் குளிரும் வந்து காணப்படும். மேலும் புதன் கோளுக்கு துணைக்கோள்கள் வந்து எதுவும் கிடையாது. சரிங்களா? அதிகாலை பொழுதிலும் அந்தி பொழுதிலும் புதன் கோளை நாம் வெறுங்கண்ணால் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கோளையும் நான் ஃபுல்லாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ கீழே வந்து ரோமானிய கடவுளின் தூதுவர் வந்து மெர்க்குரி அப்படின்னு வந்து எழுதியிருக்கேன். ஸோ இதை எப்படின்னு பார்க்கலாம். இப்போ புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்களே ஆங்கிலத்தில் மெர்க்குரின்னு சொல்கிறோம். இது சூரியனுக்கு அருகில் இருக்க முதல் கோள். அளவில் வந்து மிகவும் சிறியது. இக்கோளுடைய பெயரான மெர்க்குரி எதுலேருந்து வந்தது அப்படின்னா ரோமானிய கடவுளின் தூதுவரால். அந்த தூதுவர் தான் மெர்க்குரி. ஸோ அவருடைய பெயர் தான் வச்சுருக்காங்க. இந்த கோளில் வந்து நீர் வாயுக்கள் வந்து கிடையாது, வளிமண்டலமும் கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால் மேலே எல்லாமே ஓப்பனாக இருந்ததுனால ஹீட்டும் அதிகமாக இருக்கும், குளிரும் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். அதில் முக்கியமானது வந்து இந்த புதன் கோளுக்கு வந்து துணைக்கோள்கள் வந்து எதுவும் கிடையாது. ஏன்னா அதுவே குட்டி கோள். ஸோ அதுக்கே துணைக்கோள் அந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த புதனுக்கு வந்து துணைக்கோள்கள் கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து வெள்ளி, வீனஸ். இது வெப்பமான கோள் என அழைக்கப்படுது. வெள்ளி சூரியனிடம் இருந்து இரண்டாவதாக அமைந்துள்ளது. புவியை போன்றே ஒத்த அளவுள்ளதால் வெள்ளியும் புவியும் இரட்டை கோள்கள் என அழைக்கப்படுது. சரிங்களா? ஸோ ஆர்டர் படி பார்த்தோம்னா வெள்ளிக்கு அப்புறம் நம்மளுக்கு புவி தான் வருது. ஸோ வெள்ளியும் புவியும் வந்து இரட்டை கோள்கள் என அழைக்கப்படுது. அதன் சுழலுதல் காலம் மற்ற கோள்களை காட்டிலும் அதிகமாக உள்ளது. வெள்ளி தன்னைத்தானே சுற்றி கொள்ள 243 நாட்கள் வந்து எடுத்துக்கிறது. யுரேனஸை போன்ற இக்கோளும் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகிறது. வெள்ளியும் யுரேனஸும் அந்த கடிகார சுற்றுப்படி வந்து சுற்றுது அப்படின்னு நம்ம படித்தோம்ல. ஸோ அதுதான் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றும். மற்ற கோள்கள் மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றும். சரிங்களா? இது மற்ற கோள்களை காட்டிலும் மிகவும் மெதுவாக வந்து சுற்றுது. புதன் கோளை போன்றே வெள்ளிக்கும் துணைக்கோள்கள் வந்து கிடையாது. அன்பு மற்றும் அழகை குறிக்கும் ரோமானிய பெண் கடவுளான வீனஸ் என்ற பெயரால் இக்கோள் வந்து அழைக்கப்படுது. காலையிலும் மாலையிலும் விண்ணில் காணப்படுவதால் இக்கோளை விடிவெள்ளி என்றும் அந்திவெள்ளி என்றும் அழைக்கின்றோம். நிலவிற்கு அடுத்தபடியாக இரவில் பிரகாசமாக தெரியும் விண்பொருள் வந்து வெள்ளியாகும். சரிங்களா? இப்போ வெள்ளி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து இப்போ நம்ம சூரிய குடும்பத்திலிருந்து ரெண்டாவது கோளாக வர்றது புதனுக்கு அப்புறம் ரெண்டாவது கோளாக வர்றது வெள்ளி. சரிங்களா? ஸோ இது வந்து புவி மாதிரியே இருக்கனால, ஏன்னா வெள்ளிக்கு அப்புறம் புவி தான் வரப்போகுது வரிசையில். ஸோ புவி மாதிரியே இருக்கனால வெள்ளிக்கோளும் புவிக்கோளும் வந்து இரட்டை கோள்கள் என அழைக்கப்படுது. புரியுதுங்களா? ஸோ அடுத்து வந்து இந்த சுழலுதல் காலம், அதாவது இந்த வெள்ளிக்கோளினுடைய சுழலுதல் காலம் வந்து மற்ற கோள்களை காட்டிலும் அதிகமாக இருக்குது. ஹீட் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வேகமாக வந்து சுற்றுது. அந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து இந்த வெள்ளிக்கோள் தன்னைத்தானே சுற்றி கொள்ள 243 நாட்கள் வந்து எடுத்துக்கிறது. சரிங்களா? யுரேனஸை போன்ற இக்கோளும் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுது. நம்ம அடிக்கடி பார்க்குறோம் இந்த லைனை, திரும்பி பார்த்துட்டோம். அடுத்தது வந்து இது மற்ற கோள்களை காட்டிலும் மெதுவாக வந்து சுற்றுது. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் கோளை போன்ற வெள்ளிக்கோளுக்கும் வந்து துணைக்கோள்கள் வந்து கிடையாது. புதன் பக்கத்தில் தான் வெள்ளி இருக்குது. புதன்கோள் பக்கத்தில் வெள்ளிக்கோள் இருக்குது. ஸோ புதனுக்கு இல்லாட்டி வெள்ளிக்கும் இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வெள்ளி வீனஸ் என்பது வந்து ரோமானிய பெண் கடவுளான வீனஸ் என்ற பெயரால் வந்து அழைக்கப்படுது. புதன்கோள் வந்து ரோமானிய கடவுளின் தூதுவரான மெர்க்குரி அந்த பெயர். இந்த வெள்ளி வந்து ரோமானிய பெண் கடவுளான வீனஸ் அந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை வந்து நேரத்தை பெண்கள் வந்து வீணடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நிறையா வெள்ளிக்கிழமை வேலை இருக்கும். ஸோ அது மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து விடிவெள்ளி, வெள்ளினாலே விடிவெள்ளி அந்திவெள்ளி என அழைக்கப்படுது. சரிங்களா? ஸோ இது வந்து இரவில் பிரகாசமாக தெரியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நிலவுக்கு அடுத்தபடியாக இந்த வெள்ளிக்கோளும் வந்து நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து மூணாவது பார்க்க போகிறது மெயின் வந்து நம்ம எர்த்து தான், புவி. புவிக்கு வந்து உயிர்கோளம் என்ற பெயர் உண்டு. சரிங்களா? சூரியனிடம் இருந்து மூன்றாவதாக அமைந்துள்ள புவி 5வது பெரிய கோளாகும். ஸோ சூரியனிலிருந்து 3வது வரிசையில் இருக்குது. 8 கோள்களில் 5வது பெரிய கோள் வந்து புவி. புவியின் மேற்பரப்பானது 4/3 பகுதி நீரால் வந்து சூழப்பட்டிருக்கு.
இது நீலக்கோள் என்றும் நீர்க்கோள் என்றும் அழைக்கப்படுது. ஸோ கடல் தண்ணி நிறையா இருக்கனால நீல நிறத்தில் காட்சி அளிக்கிறனால நீலக்கோள் எனவும், நீர் அதிகமாக இருக்கனால நீர்க்கோள் என்றும் வந்து அழைக்கப்படுது. ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுள்களின் பெயரில் அழைக்கப்படாத ஒரே கோள் வந்து புவி. இது வந்து முக்கியம். மீதி எல்லா கோளுக்குமே வந்து பெயர் வச்சுருப்பாங்க, ஆனால் புவிக்கு வந்து ரோமானியர்கள் கிரேக்கர்களால் பெயர் வைக்கப்படாத ஒரே கோள். இக்கோள் உயிரினங்களை கொண்ட ஒரே கோளாகும். புவியில் தான் உயிரினங்கள் இருக்குது. புவியின் துருவ விட்டம் 12,714 கிலோமீட்டர், நிலநடுக்கோட்டு விட்டம் 12,756 கிலோமீட்டர் ஆகும். புவி சூரியனை வினாடிக்கு 30 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் வந்து சுற்றி வருது. இக்கோளில் நிலம், நீர் மற்றும் காற்று காணப்படுவதால் உயிரினங்கள் வாழ தகுதியான சூழல் வந்து நிலவுது. புவியின் ஒரே துணைக்கோள் வந்து நிலவு. இப்போ புவின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சூரிய குடும்பத்திலேருந்து 3வது கோளாக வந்து இருக்கிறது. மொத்த கோளில் 8 கோளில் 5வது பெரிய கோள். சரிங்களா? ஸோ இதில் நம்ம தெரியும் 4ல் 3 பகுதி நீரால் சூழப்பட்டிருக்கு. அதனால் இது நீலக்கோள் எனவும் நீர்க்கோள் எனவும் வந்து அழைக்கப்படுது. இந்த புவியில் மட்டும்தான் உயிரினங்கள் வந்து வாழுது. இந்த புவிக்கு வந்து யார் ரோமானியர்களோ கிரேக்கர்களோ பெயர் வைக்கல. சரிங்களா? ஸோ இது வந்து புவி சூரியனை வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து சுற்றி வருது. ஸோ இப்போ புவி இது வந்து கேட்கலாம். சரிங்களா? ஸோ புவி சூரியனை எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் வந்து சுற்றி வருது அப்படின்ட்டு 30. புவியில் வந்து நிலம், நீர், இருப்பிடம். ஸோ அது அன்றாட தேவை 3 இருக்குது. ஸோ அது மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி புவியினுடைய ஒரே துணைக்கோள் எதுனா நிலவு. அடுத்தது 4வது கோள் வந்து செவ்வாய், மார்ஸ், செந்நிறக்கோள். சூரியனிடம் இருந்து 4வதாக காணப்படும் செவ்வாய் கோளானது அளவில் புதனுக்கு அடுத்தபடியாக 2வது சிறிய கோளாகும். இக்கோள் வந்து ரோமானிய போர்க்கடவுள் மார்ஸ் பெயரால் வந்து அழைக்கப்படுது. இதன் மேற்பரப்பில் இரும்பு ஆக்சைடு இருக்கிறனால செந்நிறமாக வந்து காட்சியளிக்குது. செவ்வாய் சிவந்த கோள் என்றும் அழைக்கப்படுது. இந்த கோளின் வளிமண்டலம் மிகவும் மெல்லியதாகும். இதன் துருவ பகுதிகளில் புவியை போன்றே பனிக்கவிகைகள் வந்து காணப்படுது. ஐஸ்கேப்ஸ் வந்து இருக்கு. இக்கோளானது ஃபோபஸ் மற்றும் டீமஸ் என்ற 2 துணைக்கோள்களை வந்து கொண்டது. செவ்வாய்க்கோளை ஆராய்வதற்காக சுற்றி வரும் தளங்களும் தரை ஊர்திகளும் வந்து அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது ஆர்பிட்டர்ஸும் ரோவர்ஸும் வந்து அனுப்பியிருக்காங்க, நம்மளுக்கு தெரியும். ஸோ அதான் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ மறுபடியும் பார்க்கலாம். செவ்வாய் அப்படின்னாலே சிவப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது செந்நிறக்கோள் என அழைக்கப்படுது. ஆங்கிலத்தில் மார்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது சூரியனிலிருந்து 4வது கோளாக வந்து இருக்குது. அளவு வச்சு பார்க்கும்போது புதன் தான் சிறிய கோள். ஸோ அதுக்கடுத்து 2வது சிறிய கோளாக வர்றது வந்து செவ்வாய். சரிங்களா? ஸோ இந்த செவ்வாய்க்கு வந்து மார்ஸ் அப்படின்னு பேர் ஆங்கிலத்தில். இது ரோமானியரினுடைய போர்க்கடவுளான மார்ஸ் பெயர் வந்து அழைக்கப்படுது. சரிங்களா? இதை வந்து எப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ செவ்வாய் அப்படின்னு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ செவ்வாய் அப்படின்னாலே ரெட்டு, செவ்வானம், ரெட்டு. ஸோ இதை தான் சொல்லுவோம் நம்ம. ஸோ ரெட்டுன்னு எடுத்துக்கோங்க. ரெட்டு எங்கே இருக்கும்? ரத்த கலர் எங்கே இருக்குன்னா போரில் வந்து இருக்கும். அப்போ ரோமானியர்களினுடைய போர்க்கடவுளான மார்ஸ். ஸோ மார்ஸ் அப்படி எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ ரெட் கலர் எங்கே இருக்குன்னா போரில் இருக்கும். அப்போ போர்க்கடவுள், ரோமானியர்களின் போர்க்கடவுள் தான் மார்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்களே மார்ஸ் வந்து என்ன கலரில் போடுவாங்கன்னா ரெட் கலரில் போடுவாங்க. ரெட்டுனா வந்து செவ்வாய். ஸோ அது மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கோள் என்பது போர்க்கடவுளினுடைய பெயர் தான் வந்து மார்ஸு. ஸோ மார்ஸ் வந்து ரெட் கலரில் போடுவாங்க, செவ்வாய். ஸோ இது வந்து அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்க போகிறது வந்து வியாழன் கோள் வந்து பார்க்கலாம். வியாழன் பெருங்கோள். சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோளான வியாழன் சூரியனிடம் இருந்து 5வதாக வந்து அமைந்துள்ளது. இது ரோமானியர்களின் முதன்மை கடவுளான ஜூபிட்டர் என்ற பெயரால் வந்து அழைக்கப்படுது. நிலா மற்றும் வெள்ளிக்கோள்களுக்கு அடுத்ததாக பிரகாசமாக விண்ணில் தெரிவது வந்து வியாழன் கோள். சூரிய குடும்பத்திலேயே மிகவும் வேகமாக சுழலக்கூடியது வந்து வியாழன் கோள். இக்கோள் வந்து வளிமக்கோள் என அழைக்கப்படுது. சூரியனை போன்ற இதன் வளிமண்டலத்திலுமே வந்து ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்கள் வந்து காணப்படுது. அதே மாதிரி மிக அதிகமான துணைக்கோள்களை கொண்ட கோள் வந்து வியாழன். துணைக்கோள்கள் சில கொடுத்துருக்காங்க. ஐஓ, யூரோப்போ, கனிமீடு அது மற்றும் கேலிஸ்டோ. இது எல்லாமே வந்து வியாழன் கோளினுடைய துணைக்கோள்கள். ஸோ எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருக்காங்க. கனிமீடு என்பது எந்த கோளினுடைய துணைக்கோள் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி மீதி வந்து படிச்சுக்கோங்க. ஐஓ, யூரோஃபோ, கேலிஸ்டோ இது எல்லாமே வந்து
வியாழன் கோளினுடைய துணைக்கோள்களாகும். மிகப்பெரிய துணைக்கோள்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா வியாழனே பெரிய கோள். ஸோ அப்போ அதுக்குரிய துணைக்கோள்களுமே வந்து பெருசாக இருக்கும். அந்த மிகப்பெரிய துணைக்கோள்கள் வந்து பேர் வந்து கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ செவ்வாய்க்கோளின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை ஆராய்வதற்காக செப்டம்பர் 24, 2014 மங்கள்யான் அதாவது மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் என்ற விண்கலத்தை வந்து அனுப்பியிருக்காங்க. இதனால் இந்தியா செவ்வாய்க்கோளினை ஆராயும் நாடுகளின் பட்டியலில் ரஷ்யா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் நாசா ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அடுத்ததாக 4வது இடத்துல வந்து இருக்கு. அடுத்தது வந்து சனி, சர்டன் வளையங்கள் கொண்ட கோள். சூரிய குடும்பத்தினுடைய 2வது பெரிய கோளான சனி கோள் சூரியனிடமிருந்து 6வது இடத்துல வந்து இருக்கு. இது ரோமானிய வேளாண்மை கடவுளான சர்டன் என்ற பெயரால் வந்து அழைக்கப்படுது. இதில் பாறை துகள்கள், பனித்துகள்கள், பாறைகள் மற்றும் தூசுகளாலான பெரிய பெரிய வளையங்கள் வந்து இந்த சனிக்கோளை சுற்றி காணப்படுது. இந்த சனிக்கோள் வந்து 62 துணைக்கோள்களை வந்து கொண்டது, சரிங்களா? ஸோ சனிக்கோள் வந்து மொத்தம் 62 துணைக்கோள்கள் வந்து பெற்றிருக்கு. சனிக்கிழமை என்பது வந்து 6வது நாள் ஒரு வாரத்தில். ஸோ திங்கக்கிழமை வந்து கணக்கு வச்சோன்னா சனிக்கிழமை 6வது நாள். ஸோ 62 ஞாபகம் வச்சுக்கோங்க. வியாழன் கோளை போன்று அதிக துணைக்கோள்களை கொண்ட இக்கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் எதுனா டைட்டன். சனிக்கோளினுடைய மிகப்பெரிய துணைக்கோள் வந்து டைட்டன். சூரிய குடும்பத்தில் காணப்படும் துணைக்கோள்களில் நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் ஆகிய வாயுக்களை கொண்ட வளிமண்டலம் மற்றும் மேகங்கள் சூழ்ந்து காணப்படுகின்ற ஒரே துணைக்கோள் வந்து இந்த டைட்டன். சனிக்கோளின் தன் ஈர்ப்பு திறன் வந்து நீரை விட குறைவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ முக்கியமான பாயிண்ட் வந்து சனிக்கோளுக்கு வளையங்கள் வந்து காணப்படும். மொத்தம் 62 துணைக்கோள்கள் வந்து சனிக்கோள் இருக்குது. சனிக்கோளினுடைய மிகப்பெரிய துணைக்கோள் எது அப்படின்னா டைட்டன். இந்த டைட்டனில் வந்து நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் வாயுக்கள் வந்து இருக்குது, சரிங்களா? இதெல்லாம் முக்கியம். சனினா டைட்டன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது யுரேனஸ். யுரேனஸ் வந்து உருளும் கோள் என அழைக்கப்படுது. வில்லியம் ஹெர்ஷல் என்ற வானியல் அறிஞரால் 1781ஆம் ஆண்டு இந்த யுரேனஸ் என்ற கோள் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ மொத்தம் 8 கோள்கள் வந்து இருக்குது. ஸோ யுரேனஸ்க்கு அப்புறம் ஒரு கோள் இருக்குது. அப்போ 8 1 ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இது தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோளாகும். இது சூரியனிடமிருந்து 7வதாக அமைந்துள்ளது. தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் வந்து யுரேனஸ். இந்த யுரேனஸில் மீத்தேன் வாயு வந்து இருக்குது. அதனால் இது பச்சை நிறமாக வந்து காணப்படுது. ஸோ மீத்தேன் வாயு யுரேனஸில் இருக்குது. யுரேனஸில் மீத்தேன் இருக்கனால இந்த கோள் பச்சை நிறமாக வந்து காணப்படுது. கிரேக்க விண் கடவுளான யுரேனஸ் என்ற பெயரால் வந்து வெள்ளிக்கோளை போன்ற இக்கோளுக்கும் தன் அச்சில் கடிகார சுற்றில் சுற்றுகிறது, சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு பந்து மாதிரி வந்து உருண்டுட்டு சுற்றி வருது. யுரேனஸில் 27 துணைக்கோள்களில் டைட்டானியா என்பது மிகப்பெரிய துணைக்கோளாகும். சனி தான் வந்து டைட்டன், சரிங்களா? ஸோ யுரேனஸ் அப்படின்னா வந்து டைட்டானியா மாற்றிக்கிறாருங்க. மொத்தம் வந்து இதுக்கு யுரேனஸ்க்கு வந்து 27 துணைக்கோள்கள் வந்து இருக்கு. அடுத்தது துணைக்கோள் 8வது துணைக்கோள் வந்து நெப்டியூன். இது வந்து குளிர்ந்த கோள் என அழைக்கப்படுது. சூரிய குடும்பத்தில் 8வது மற்றும் மிக தொலைவில் அமைந்துள்ள கோள் வந்து இந்த நெப்டியூன். ரோமானிய கடல் கடவுளின் பெயரை கொண்ட இக்கோளில் பலத்த காற்று வந்து வீசும். மொத்தம் 14 துணைக்கோள்கள் வந்து இருக்குது. நெப்டியூனின் மிகப்பெரிய துணைக்கோள் வந்து டைட்டன். நெப்டியூன் சூரியனில் இருந்து மிகவும் தொலைவில் உள்ளதால் மிகவும் குளிர்ந்தும் காணப்படுது. இக்கோளில் காணப்படும் நீலம் மற்றும் வெள்ளை நிறமானது யுரேனஸ் கோளிலிருந்து வேறுபடுத்தி காட்டுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இப்போ சனினா டைட்டன், யுரேனஸ்னா டைட்டானியா, நெப்டியூன் அப்படின்னா டைட்டன், சரிங்களா? மிகப்பெரிய துணைக்கோள். ஸோ பொறுத்துகளை கூட கொடுத்து கேட்கலாம். டைட்டன், டைட்டானியா, டைட்டன். அடுத்தது வந்து நம்ம இப்போ 8 கோள்கள் வந்து பார்த்தாச்சு. குறுங்கோள்கள் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். நெப்டியூன் கோளுக்கு அப்பால் தொலைவில் காணப்படும் சிறிய விண்பொருட்கள் குறுங்கோள்கள் என அழைக்கப்படுது. இவை மிகவும் குளிர்ந்தும் ஒளி இல்லாமலும் காணப்படுது. கோள வடிவில் காணப்படும்வை கோள்களைப் போல இல்லாமல் தமது சுற்றுப்பாதையை வந்து பிற குருளை கோள்களுடன் பகிர்ந்து கொள்ளும். எக்ஸாம்பிளுக்கு வந்து 5 குறுங்கோள்கள் வந்து கொடுத்துருக்காங்க சூரிய குடும்பத்தில் இருக்கிறது. ப்ளூட்டோ, செரஸ், ஈரிஸ், மெக்மேக் போன்றவை மற்றும் ஹவுமியா. இந்த 5மே வந்து குறுங்கோள்கள். ப்ளூட்டோ, செரஸ்,
ப்ளூட்டோ, செரஸ், செரிஸ், மேக்மேக், கௌமியா. அடுத்து நிலவு, புவியினுடைய துணைக்கோள் நிலவு. கோள்களை சுற்றி வரும் விண்பொருட்கள் துணைக்கோள்களாகும். புவியின் ஒரே துணைக்கோள் வந்து நிலவு. நிலவு வந்து தன்னைத்தானே சுற்றி கொள்ள எடுத்துக்கொள்ளும் நேரமும் புவியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரமும் வந்து ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும் சொல்கிறாங்க. அதாவது 27 நாட்கள் 8 மணி நேரம். சரிங்களா? ஸோ நிலா வந்து தன்னைத்தானே சுற்றுவதற்கும் புவியை சுற்றி வருவதற்கும் ஒரே நேரம் எடுத்துக்கிறது 27 நாட்கள். இதை வச்சு தான் நம்ம அமாவாசை பௌர்ணமி வந்து கணக்கிடுவோம்ல. ஸோ அதுதான். சரிங்களா? இது 8 மணி நேரம் வந்து எடுத்துக்குது. நிலவிற்கு வளிமண்டலம் வந்து கிடையாது. இதன் காரணமாக தான் விண்கற்களின் தாக்கத்தால் இதன் மேற்பகுதியில் அதிக அளவில் தரைக்குழி பள்ளங்கள் வந்து காணப்படுது. இது புவியிலிருந்து 3,84,400 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்கு. இது புவியில் 1/4 பங்கே அளவுடையது. மனிதன் தரையிறங்கிய ஒரே விண்பொருள் வந்து நிலவு. நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவில் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் சந்திராயன் 1 2008ஆம் ஆண்டு விண்ணில் செலுத்தப்பட்டது. இதுக்கப்புறம் வந்து நம்ம சந்திராயன் 3 இப்போ நமக்கு வந்து சமீபத்தில் வெற்றி கிடைச்சிச்சு. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சிறுகோள்கள். சூரியனை சுற்றி வரும் சிறிய திடப்பொருட்கள் சிறுகோள்கள். செவ்வாய் மற்றும் வியாழன் கோளுக்கு இடையே சிறுகோள்கள் மண்டலம் வந்து காணப்படுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. குறுங்கோள் மண்டலம், சிறுகோள் மண்டலம் எந்த இரு கோள்களுக்கு இடையே காணப்படுதுன்னா செவ்வாய் வியாழனுக்கும் இடையில். புதன் இருக்கனால புதன் குட்டி, அதாவது சிறுகோள், குறுங்கோள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவை அளவில் மிகவும் சிறியதாக இருப்பதால் கோள்கள் என அழைக்கப்படுவதில்லை. இவை குறுங்கோள்கள் என அழைக்கப்படுது. அடுத்ததான் வால் விண்மீன்கள் கமெட்ஸ். வால் விண்மீன்கள் தலை மற்றும் வால் பகுதியை வந்து கொண்டிருக்கும். திடப்பொருளாலான தலைப்பகுதி பனிக்கட்டியால் பிணைக்கப்பட்டு இருக்கும். அதில் வால் பகுதி வாயுக்களால் இருக்கும். புவிக்கு அருகில் 76 வருடத்திற்கு ஒருமுறை வரக்கூடிய ஹேலி வால் விண்மீன் கடைசியாக 1986ஆம் ஆண்டு வானில் தென்பட்டது. இது மீண்டும் 2061ஆம் ஆண்டு விண்ணில் தோன்றும் என கணக்கிடப்படுகிறது. சரிங்களா? ஸோ வால் விண்மீன் வந்து இதுக்கு முன்னாடி எப்போ தோன்றுச்சுன்னா 1986. அதாவது ரிவர்ஸில் ஞாபகம் வச்சுக்கோங்க 86 இரட்டை எண் ஈவன் நம்பர்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க 86 அப்படின்ட்டு 986 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேலி இது எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை வந்து தோன்றும்னா 76 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து தோன்றும். அடுத்து இதிலிருந்து 76 கொண்டீங்கன்னா 2061ஆம் ஆண்டு வந்து தோன்றும் என கணக்கிடப்பட்டிருக்கு. விண்கற்கள் மற்றும் விண்வீல் கற்கள். சூரிய குடும்பத்தில் காணப்படும் சிறு கற்கள் மற்றும் லோக பாறைகளால் ஆன விண்பொருட்களை விண்கற்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வேற எதுவும் முக்கியமானது இல்லை. இதில் பாருங்கள், புவியின் வளிமண்டலத்தில் இந்த விண்கற்கள் அடையும் போது உராய்வின் காரணமாக எரிந்து வந்து ஒளிரும். இதான் வந்து எரி நட்சத்திரம். சரிங்களா? புவியின் மேற்பரப்பை தாக்கும் விண்கற்கள் விண்வீல் கற்கள் என அழைக்கப்படுது. அடுத்ததாக புவியின் இயக்கம். சூரியனை காலையிலோ மதியமோ வந்து நம்ம பார்க்கும்போது அது ஒரு இடத்துல வந்து கிடையாது. ஸோ கிழக்கிலிருந்து மேற்காக வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த முக்கியமான பாயிண்ட் வந்து இதை எடுத்துக்கோங்க. இது வந்து கதை மாதிரி இருக்கும். நம்ம வந்து முன்னாடி போகும்போது பஸ்ஸில் போகும்போது நம்மளுக்கு பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டோரி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ முக்கிய பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கலாம். புவி வந்து சூரியனை மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றி வருவதால் சூரியன் கிழக்கிலிருந்து மேற்காக மறைவது போல் வந்து நமக்கு தோன்றுது. புவியின் வடிவமும் சாய்வும். புவி வந்து கோள வடிவம் உடையது. தன் அச்சில் சுழலுது. புவியின் வடதுருவத்திலிருந்து புவியின் மையத்தின் வழியாக தென்துருவம் வரை செல்லக்கூடிய ஒரு கற்பனை கோடு புவியின் அச்சு என அழைக்கப்படுது. புவி அதன் அச்சில் வந்து 23.5 டிகிரி சாய்ந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் வந்து சுற்றி வருது. அந்த சுற்றுவட்ட பாதைக்கு 66.5 டிகிரி கோணத்தை வந்து சாய்வு ஏற்படுத்துது. இந்த சாய்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புவியின் சுழலும் வேகம் நிலநடுக்கோட்டு பகுதியில் 1670 கிலோமீட்டர் பை மணி ஆகும். 60 டிகிரி வடக்கு அட்சரேகையில் 845 கிலோமீட்டர் பை மணி வேகமாகவும் துருவ பகுதியில் சுழலும் வேகம் சுழியமாகவும் வந்து இருக்கும் சொல்கிறாங்க. அடுத்து வந்து சுழலுதல். புவி வந்து தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றுவதை போல் மேற்கிலிருந்து கிழக்காக சுழலும் புவியானது ஒரு முறை சுழல்வதற்கு 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் 4.09 வினாடிகள் வந்து எடுத்துக்கொள்ளுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால தான் வந்து நமக்கு இரவு பகல் வந்து ஏற்படுது. சரிங்களா? ஸோ அடுத்த நள்ளிரவு சூரியன் என்பது இரு அரைக்கோளங்களிலும்
கோடை காலத்தில் ஆர்க்டிக் வட்டத்திற்கும் வடக்கிலும் அண்டார்டிக் வட்டத்திற்கு தெற்கிலும் 24 மணி நேரமும் சூரியன் தலைக்கு மேல் தெரியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எங்கன்னா கோடை காலத்தில் ஆர்க்டிக் வட்டத்திலும் அண்டார்டிக் வட்டத்தின் தெற்கிலும் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புவி வந்து ஒரு முறை சுழலுவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரத்தை ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறோம். புவி சுழலுவதன் காரணமாக தான் இரவு பகல் ஏற்படுது. புவி கோள வடிவமாக இருக்கனால தான் ஒரு பகுதி வந்து வெளிச்சமாகவும் ஒரு பகுதி வந்து இரவாகவும் வந்து இருக்குது. இது வந்து சூரிய ஒளிப்பட்ட பகுதி பகல், ஒளி இல்லாத பகுதி இரவு. சரிங்களா? அடுத்து இது பார்த்திங்கன்னா புவியின் ஒளிப்படும் பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கும் கோட்டிற்கு ஒளிர்வு வட்டம் என்று பெயர். ஒளிர்வு வட்டம் என்பது ஒளிப்புவியினுடைய ஒளிப்படும் பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கும் கோட்டிற்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா புவி வந்து தன் நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வரும் நகர்வு வந்து சுற்றுதல். புவி வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனை சுற்றி வருது. அதே மாதிரி ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீதமுள்ள 1/4 நாட்கள் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என ஒரு நாளாக வந்து கணக்கிடப்பட்டு பிப்ரவரி மாதத்தில் கூடுதலாக ஒரு நாள் வந்து சேர்க்கப்படுது. இதுதான் வந்து நம்ம லீப் வருடம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ பிப்ரவரியில் 29 வந்துச்சுன்னா அந்த வருடம் வந்து லீப். புவி வந்து தன் அச்சில் சாய்ந்து சூரியனை சுற்றி வருவதால் பருவகால மாற்றங்கள் வந்து தோன்றுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சூரிய அண்மை புள்ளி என்பது புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு மிக அருகில் வருவது. சூரிய தொலைதூர புள்ளி அப்படின்றது புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு தொலைவில் காணப்படுவது. புவி வந்து சூரியனை சுற்றி வருவதால் மார்ச் 21 செப்டம்பர் 23 வரை 6 மாதங்கள் வந்து புவியின் வட அரைக்கோளம் சூரியனை நோக்கி சாய்ந்து காணப்படும். இந்த சமயத்தில் தென்னரைக்கோளம் சூரியனிலிருந்து விலகி காணப்படும். எனவே அடுத்த 6 மாதம் வந்து தென்னரைக்கோளம் சூரியனை நோக்கி சாய்ந்தும் வட அரைக்கோளம் சூரியனிடமிருந்து விலகியும் இருக்கும். அப்படியே மாறி மாறி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் வந்து கோடை காலம் குளிர்காலம் வருது. சரிங்களா? புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனை சுற்றி வருவதால் சூரிய நிலநடு கோட்டிற்கு வடக்காகவும் தெற்காகவும் நகர்வதை போன்ற தோற்றத்தை வந்து ஏற்படுத்துது. மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23 ஆகிய நாட்கள் நிலநடுக்கோட்டு பகுதியில் சூரியனின் கதிர்கள் செங்குத்தாக விழும். ஆனால் புவியின் அனைத்து பகுதிகளிலும் பகல் மற்றும் இரவு சமமாக வந்து காணப்படும். எனவே இது சம பகல் இரவு நாட்கள் என அழைக்கப்படுது. எந்தெந்த நாள்னா மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23. லீப் வருடத்தை வட்டமிடுக அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 4ஆல் வந்து வகுப்படுற எல்லா நம்பருமே லீப் வருடம். அதே மாதிரி இதே போன்று ஜூன் 21 வந்து கடகரேகை மீது சூரியன் செங்குத்தா கதிர்கள் விழுவதால் வடஅரைக்கோளத்தில் அந்நாள் மிக நீண்ட பகல் பொழுதை கொண்டிருக்கும். தென்னரைக்கோளம் நீண்ட இரவை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது கோடைகால கதிர் திருப்பம் என்று அழைக்கப்படுது. டிசம்பர் 22 மகர ரேகையின் மீது சூரியனின் செங்குத்து கதிர்கள் விழுகின்ற நிகழ்வு குளிர்கால கதிர் திருப்பம் என அழைக்கப்படுது. புவிக்கோளங்கள். உயிரினங்கள் வாழ தகுதியான கோள் வந்து புவி. புவியில் காணப்படும் 3 தொகுதிகள் பாறைக்கோளம், நீர்க்கோளம், வளிமண்டலம். இந்த தொகுதிகளுடன் தகுந்த காலநிலையும் இருக்கிறனால இது உயிரினங்கள் வாழ தகுதியான கோள். அதனால இது உயிர்கோளம் என அழைக்கப்படுது. இப்போ 3 கோளங்கள் வந்து இருக்குல்ல, 3 தொகுதிகள். அதில் பாறைக்கோளம் அப்படின்னா பாறை என்று பொருள்படும் லித்தோஸ் என்ற கிரேக்க பதத்தில் இருந்து பாறைக்கோளம் என்ற சொல் பெறப்பட்டது. கிரேக்க சொல். புவியின் மேற்பரப்பில் காணப்படும் பாறைகள் மற்றும் மண்ணடுக்கை பாறைக்கோளம் என்று சொல்லுவர். இந்த நிலப்பரப்பில் உயிரினங்கள் வந்து காணப்படுது. அடுத்ததான் நீர்க்கோளம். இது வந்து ஹைட்ரோ என்ற கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்ட சொல் ஹைட்ரோஸ்பியர் ஆகும். இதற்கு நீர்க்கோளம் என்று பெயர். இதில் பெருங்கடல்கள், ஆறுகள், ஏரிகள், மலையுச்சிகளில் காணப்படும் கவிகைகள், வளிமண்டலத்தில் காணப்படும் நீராவி ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கியது தான் வந்து இந்த ஹைட்ரோஸ்பியர் நீர்க்கோளம். அடுத்தது வந்து வளிமண்டலம் அட்மாஸ்பியர். அட்மோ என்ற கிரேக்க பதத்திற்கு சொல்லிருக்கு. பதம்னா சொல். வளி மற்றும் காற்று என்று பொருள். புவியை சுற்றி காணப்படும் பல்வேறு காற்று தொகுதி வளிமண்டலம் எனப்படுகிறது. வளிமண்டலத்தில் காணப்படும் வாயுக்களில் நைட்ரஜன் வந்து 78%, ஆக்சிஜன் வந்து 21% முதன்மையான வாயுக்களாக வந்து இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கான், ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் மற்றும் ஓசோன் வாயுக்கள் குறைந்த அளவில் வந்து காணப்படுது.
அடுத்தது உயிர்கோளம். உயிர்கோளம் அப்படின்றத புவியைத்தான் வந்து நம்ம சொல்லுவோம். பயோ என்ற கிரேக்க சொல்லிருக்கு, அதாவது உயிர்கோளம் பயோஸ்பியர். பயோ என்ற கிரேக்க சொல்லிருக்கு உயிர் என்று பொருள். உயிர்கோளம் பல்வேறு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மண்டலமும் ஒப்பற்ற காலநிலை, தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களை கொண்ட பகுதியாக இருக்கு. இம்மண்டலங்கள் சூழல் மண்டலங்கள் என அழைக்கப்படுது. மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம் இந்திய பெருங்கடலில் 10,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வந்து அமைந்துள்ளது. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து நம்ம பேரண்டம் பார்த்தோம், சூரிய குடும்பம் பார்த்தோம். சூரிய குடும்பத்தினுடைய 8 கோள்களுமே வந்து பார்த்தாச்சு. அதே மாதிரி அந்த 8 கோள்களுக்குரிய துணைக்கோள்களும் வந்து பார்த்தாச்சு. புவி பற்றின விளக்கமும் வந்து பார்த்தாச்சு. ரொம்ப முக்கியமான பாடம் இது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் படித்த மாதிரி இன்னொருக்க படிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த பாடத்துக்குரிய லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபஸ்ட்டு கொஸ்டின், பேரண்டம் உருவாக காரணமான நிகழ்வு எது? ஆன்சர் வந்து பெருவெடிப்பு, பிக் பேங் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல. ஸோ அதுதான் பேரண்டம் உருவாக முக்கியமான நிகழ்வு. அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின், இரு வான்பொருட்களுக்கு இடையில் தொலைவை அளக்க உதவும் அளவு எது? ஆன்சர் வந்து ஒளியாண்டு. ஒளியாண்டு. மூணாவது கொஸ்டின், சூரிய குடும்பத்தின் மையமாக திகழ்வது எது? ஆன்சர் சூரியன். கோள் என்ற வார்த்தையின் பொருள் வந்து சுற்றி வருபவர். கோள்னா சுற்றி வருபவர். அதிக துணைக்கோள்களை கொண்ட கோள் எது? ஆன்சர் வியாழன் கோள். நிலவிற்கு அனுப்பப்பட்ட முதல் இந்திய விண்கலம் எது? ஆன்சர் சந்திராயன் 1. புவியின் சாய்வு கோணம் எவ்வளவு? ஆன்சர் 23.5 டிகிரி. அடுத்தது எட்டாவது கொஸ்டின், நிலநடுக்கோடு சூரியனை நேராக சந்திக்கும் நாட்கள் எது எது? லாஸ்ட் பார்த்தோம்ல, அதான் மார்ச் 21, செப்டம்பர் 23. மார்ச் 21, செப்டம்பர் 23. சூரிய அண்மை நிகழ்வின் போது புவி சூரியனுக்கு டேஸில் காணப்படும். அண்மை நிகழ்வின் போது சூரியனுக்கு வந்து அருகில் காணப்படும். புவியின் மேற்பரப்பின் மீது ஒளிப்படும் பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கும் கோட்டிற்கு டேஸ் என்று பெயர். ஆன்சர் ஒளிர்வு வட்டம். ஒளிர்வு வட்டம். சரிங்களா? ஸோ 10 கோடிட்ட இடங்கள் வந்து நிரப்பியாச்சு. அடுத்தது வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட்டு கொஸ்டின், புவி தன் அச்சில் சுழல்வதை எவ்வாறு அழைக்கின்றோம்? ஆன்சர் சுழல்தல். அடுத்து ரெண்டாவது கொஸ்டின், மகர ரேகையின் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாட்கள் ஏது? ஆன்சர் டிசம்பர் 22. மூணாவது கொஸ்டின், சூரிய குடும்பம் அடங்கியுள்ள விண்மீன் திரள் மண்டலம் எது? ஆன்சர் பால்வெளி மண்டலம். நாலாவது கொஸ்டின், மனிதன் தன் காலடியை பதித்துள்ள ஒரே விண்பொருள் ஏது? ஆன்சர் சந்திரன். அஞ்சாவது கொஸ்டின், எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும்? எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும்? ஆன்சர் சனிக்கோள். அடுத்தது வந்து பொருந்தாததை வட்டமிடுக அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளி. ரெண்டாவது சிரியஸ், ஆண்ட்ரோமேட்டா, பால்வெளி, மெஹலின் கிளவுட். இதில் பொருந்தாதது வந்து சிரியஸ். மூணாவது கொஸ்டினுக்குரிய ஆன்சர் ஐயோ. நாலாவது வந்து இது என்னென்னா இந்த குறுங்கோள்கள் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அதில் வராது, துணைக்கோள் வராது. நாலாவது வந்து வால்மீன்கள், சிறுகோள்கள், விண்வீல் கற்கள், குருளைக்கோள்கள். ஸோ இதில் பொருந்தாதது வந்து குருளைக்கோள்கள். அடுத்தது அஞ்சாவது தரை ஊர்தி, சுற்றுக்களம், வானூர்தி, விண்கலம். இதில் பொருந்தாதது வந்து வானூர்தி. அடுத்தது வந்து பொறுத்துக, வெப்பமான கோள் ஏது? ஆன்சர் வந்து
வெள்ளி. வளையம் உள்ள கோள் எது? ஆன்சர் சனி. செந்நிற கோள்னா செவ்வாய். உருளும் கோள்னா நெப்டியூன், யுரேனஸ். உருளும் கோள்னா யுரேனஸ். குளிர்ந்த கோள்னா நெப்டியூன். லாஸ்ட்டில் இருக்க குளிர்ந்த கோள்னா நெப்டியூன். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து நம்ம பேரண்டம் பாடத்தில் இருக்க கொஷின்ஸ் தான் பார்த்தோம். லெசன் வந்து பெருசு, ஆனால் நான் முதலே சொன்ன மாதிரி குரூப் 4 சிலபஸில் ஜிகேல எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் பேரண்டம் தான் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது. ரொம்ப முக்கியமான லெசனு. ஸோ இதுக்குரிய லைன் பை லைன் கொஸ்டின்ஸும் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பாருங்கள். பார்த்துட்டு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒன் டைம் புக் ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த லெசன் பார்க்கலாம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.